கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 மற்றும் 4. ஏசாயா 11, 3 மற்றும் 4. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியிலுள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். And he will delight in the fear of the Lord. He will not judge by what he sees with his eyes or decide by what he hears with his ears. But with righteousness shall he judge the poor and reprove with equity for the meek of the earth, and he shall smite the earth. அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார். காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார். வார்த்தை எனும் கோலினால் கொடியவரை அடிப்பார். உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார். ஆமென். இன்றைய தியான வசனம் மேசியாவாக வரப்போகும் இயேசு கிறிஸ்துவின் நியாயமான ஆட்சி மற்றும் பரிசுத்த தன்மையை விவரிக்கும் முக்கியமான தீர்க்க தரிசன வசனமாகும். இதன் விளக்கத்தை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். இது இயேசு கிறிஸ்துவின் உள்ளார்ந்த பணிவையும் தேவ பக்தியையும் எடுத்து காட்டுகிறது. இயேசு பிதாவாகிய தேவனுக்கு பயந்து முழுமையாக அவர் சித்தத்தின்படி நடந்தார். வாசனை என்பது இங்கே உருவகமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது தேவனுக்கு பிரியமான உகந்ததாகும் என்பதை குறிக்கிறது. ஒரு இனிய வாசனை போல இயேசுவின் பயப்படுதல், அதாவது ரெவரண்ட் ஃபியர், தேவனுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை கவனியுங்கள். இயேசு வெளிப்படையாக காணும் அல்லது கேட்கும் தருணங்களுக்கேற்ப தீர்ப்பு வழங்குபவர் அல்ல. மனிதர் பார்வையால் அல்லது வாய்மொழியால் ஒரு விஷயத்தை நியாயமின்றி தீர்ப்பது போல இயேசு செய்ய மாட்டார். அவருடைய தீர்ப்புகள் அனைத்தும் சத்தியம் மற்றும் நீதியின்படி இருக்கும். இது அவர் உள்ளார்ந்த ஞானத்தால் மற்றும் பரிசுத்த ஆவியால் வழிநடத்தப்படுவதை காட்டுகிறது. நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமியானவர்களுக்கு தீர்ப்பு செய்து என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். இயேசு தரித்திரரும் அடக்கப்படுவோரும் புறக்கணிக்கப்பட்டவர்களும் மீது நீதி செய்யும் தேவனாக இருக்கிறார். உலகம் அவர்கள் நியாயத்தை இழக்கச் செய்யும் போது இயேசு அவர்கள் பக்கம் நின்று உண்மையையும் நீதியையும் கொண்டு தீர்ப்பு செய்கிறார். யதார்த்தம் என்றால் உண்மையை அடிப்படையாக கொண்ட தீர்ப்பு. பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார் என்று சொல்லப்பட்டிருப்பதையும் கவனியுங்கள். இது தேவனுடைய வாக்கின் சக்தியை எடுத்து காட்டுகிறது. இயேசுவின் வார்த்தை என்பது வெறும் ஒரு அறிவுரை அல்ல, அது சக்தி வாய்ந்ததாகும். அது நீதியாக ஆட்சி செய்து பாவியை குற்றத்துக்கு உரியவாறு தண்டிக்கும். வாயின் சுவாசம் என்பது ஆவியானவரின் வல்லமையை குறிப்பது.
வாக்கின் மூலம் நீதியாகவும் வல்லமையாகவும் துன்மார்க்கருக்கு எதிராக அவர் நடந்து கொள்வார். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் கர்த்தரின் உண்மை மேசியாவாக இயேசுவின் நீதியும் சத்தியமும் பரிசுத்தமான தீர்ப்பும் எவ்வாறு உலகில் நிறைவேறும் என்பதை விளக்குகிறது. அவருடைய ஆட்சி மனித தீர்ப்புகளை கொண்டு அல்ல, அது முழுமையான சத்தியத்தின் அடிப்படையில் அமையும். ஏழைகளை நியாயம் இழந்தவர்களை, சிறுமைப்பட்டவர்களை இயேசுவால் உயர்த்தப்படுவார்கள் என்று இங்கு மிக தெளிவாக குறிப்பிடப்படுகிறது. ஆனால் துன்மார்க்கர் அவருடைய வாக்கின் வல்லமையால் அழிக்கப்படுவர். தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அறிவுறுத்துவதை யோவான் 7:24 வாசிக்கிறோம். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறது இல்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் 5:30 வாசிக்கிறோம். இயேசு தன்னுடைய சொந்த விருப்பத்தின்படி அல்ல, பிதாவின் சித்தத்தின்படியே தீர்ப்பதாக கூறுகிறார். அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார். ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து, ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து, இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார் என்று சங்கீதம் 72 வாசிக்கிறோம். இந்த சங்கீதம் இயேசுவின் அரசாட்சியை முன்கூட்டியே விவரிக்கிறது. நீக்கப்படும்போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுவதை 2 தெசலோனிக்கேயர் 2:8 வாசிக்கிறோம். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் தேவ பக்தியும் பணிவும் இயேசுவின் அடையாளம். விசுவாசிகளாக நாமும் தேவ பக்தியில் வளர வேண்டும். உலகத்தில் பலர் வெளிப்புறத்தை கொண்டு தீர்ப்பு செய்கிறார்கள், ஆனால் இயேசு உள்ளத்தை அறிந்து தீர்ப்பவர். அவரைப் போலவே நாமும் கண்டதையும் கேட்டதையும் கொண்டு தீர்ப்பு செய்யாமல் தீர ஆராய்ந்து சத்தியத்தின்படி தீர்ப்பு செய்ய வேண்டும். ஏழைகள் ஒடுக்கப்படுபவர்கள் மீது இயேசு எந்த அளவுக்கு நீதி உள்ளவராக இருக்கிறாரோ அதே போல நாமும் மற்றவர்களிடம் நீதி நேர்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை உயிருள்ளதாய் வல்லமையுள்ளதாய் செயல்படுகிறது. நாமும் வார்த்தைகளை மதிக்க கற்றுக்கொள்வோம். மொத்தத்தில் இயேசு சுத்தமான நீதி கொண்ட பரிசுத்தமான தீர்ப்பாளராக இருக்கிறார். இந்த ஆளுமை நம் வாழ்க்கைக்கும் உண்டு. நாமும் பயப்படுகிற உள்ளத்துடன் வாழ, வெளிப்புறத்தை அல்ல உள்ளத்தை நோக்கி குறியீடு செய்ய, ஏழைகளுக்கு நியாயம் செய்ய முன்வர, தேவனுடைய வார்த்தையால் வாழப்போகிறோமா என்பதை சுய பரிசோதனை செய்ய வேண்டும். செய்வோமா? சிந்தியுங்கள், செயல்படுங்கள். இப்பொழுது அவர் பாதம் அமர்ந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் தகப்பனே, நீர் பரிசுத்தமான தீர்ப்பாளராக இருக்கிறீர். நாங்கள் வெளிப்புறத்தை காணும் மனிதர்களாக அல்லாமல் உமது வார்த்தையால் தூண்டப்பட்ட மனதுள்ளவர்களாக வாழ கற்றுக்கொள்ளும் கிருபையை கொடுக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். நீர் ஏழைகள் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக நீதியை நிலை நிறுத்துகிறீர். அதே போல நாங்களும் சக மனிதர்களுக்கு செவிசாய்க்கும் இருதயத்துடன் வாழ விரும்புகிறோம். கர்த்தாவே, உங்கள் வார்த்தை எங்களை தூண்டும் கோலாகவும் சுத்திகரிக்கும் வாளாகவும் இருக்கட்டும். உங்கள் நீதியான எங்கள் உள்ளங்களிலும் நிலை பெறட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்பின் தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.